அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பாருங்க, அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ எழும்பி பிரகாசி. காரணம், அவருடைய ஒளி உன் மேல வந்தது, அவருடைய மகிமை உன் மேல உதித்தது. இந்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறாருன்னு, இந்த திருச்சபைக்கு கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறாரு இந்த வாக்கு தத்துவம்? அதாவது தேவனுடைய வாக்கு தத்துவம் என்பது பொதுவா என்ன தெரியுமா, சபைக்குரியது. சபைன்றது யாருங்க? சபைன்றது எதுங்க? இந்த கட்டடம் கிடையாது. சபைன்றது நீங்களும் நான் தான் சபை. சபைன்றது என்னங்க? நம்ம கூடி வருகிற ஒரு இடம் தான் இந்த கட்டடம். ஆனா சபை, திருச்சபை, மனவாட்டி திருச்சபை, நீங்களும் நான் தான் சபை. அல்லேலூயா. இந்த ஐக்கியத்துக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். இந்த ஃபெலோஷிப், சபைன்றது என்ன தெரியுங்களா? ஐக்கியம். ஆமா, ஃபெலோஷிப். ஆமா, அப்ப தேவ ஜனங்கள் கூடி வருகிற இடத்துக்கு பேர் தான் சபை. அப்ப இந்த நாள்ல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, சபையாராகிய நமக்கு. இப்ப நீங்கள் நான் யாருங்க? திருச்சபையின் மக்கள். நீங்க யாருங்க? ஆமா, நீங்க யாருங்க? நீங்க யாருங்க? நம்ம யாருங்க? சபை மக்கள், சபை விசுவாசிகள், திருச்சபையின் மக்கள். அப்ப இந்த ஆண்டுல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் யாருக்குரியதுன்னா, இந்த சபைக்குரியது. எதுக்குரியதுங்க? இந்த சபைக்குரியது. அப்ப நீங்களும் நானும் சபை. இப்ப நீங்க நம்ம எல்லாரும் இணைந்ததுதான் சபை. இது மனவாட்டி திருச்சபை. அப்ப இந்த சபைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த சபையின் மேல தேவனுடைய மகிமை வெளிப்படும். நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. அப்படின்னா அப்ப இந்த திருச்சபையின் மேல தேவனுடைய மகிமை உதித்தது. திருச்சபை என்பது யாரு, எதை குறிக்குதுங்க? உங்களை என்னைதான் குறிக்குது. சபைங்கிறது ஏதோ ஒரு கோபுரம் கிடையாது. ஏதோ ஒரு சிலுவையை வைத்து பெரிய உயரமான கோபுரத்தை கட்டினா அதுதான் சபை, அது கிடையாது. நீங்களும் நானும் கூடி வருது. அப்புறம் நாம தான் சபையார், திருச்சபை மக்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறாரு. இந்த திருச்சபை, இந்த கடைசி எக்காலம் எழுப்புதல் திருச்சபையின் மேல அவருடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. இந்த சபையின் மேல தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஆமா, அப்ப தேசத்துல இருக்கிற திருச்சபைகள் மேல தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஆமா, இந்தியாவில் இருக்கிற திருச்சபைகள் மேல இனி வருகிற நாட்கள்ல என்ன வெளிப்படுங்க? ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. இனி வருகிற நாட்கள திருச்சபைகள் மேல கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. ஆமென். இருளின் காலங்கள் முடிந்து போனது, மங்கி போன நாட்கள் முடிந்து போனது. ஆமா, எத்தனையோ திருச்சபைகள் முடக்கப்பட்டு போயிருக்குது, எத்தனையோ மிஷனரி ஸ்தாபனங்கள் முடக்கப்பட்டு போயிருக்குது, எத்தனையோ ஊழியக்காரங்க முடங்கி போயிருக்கிறாங்க. இனி வருகிற நாட்கள்ல திருச்சபைகள் மேல தேவன் ஒரு அக்னியை போட போகிறார். சபைகள் மேல ஒரு அக்னியை போட போகிறார். இந்த நாள்ல விசேஷமா ஆவியானவர் திருச்சபை குறித்து பாரப்படுத்துறார். திருச்சபையினுடைய காரியங்களை குறித்து ஆண்டவர் இந்த நாள்ல நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அப்ப இந்த வாக்கு தத்துவம் யாரோ தனிப்பட்ட மனுஷனுக்குரியது அல்ல. யாருக்குரியதுங்க? சபைக்குரியது, சபை மக்களுக்குரியது, திருச்சபைக்குரியது, திருச்சபை மக்களுக்குரியது. அல்லேலூயா. ஆமா, அப்போ சபையாரா இருக்கிற நமக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, அதாவது வேதத்துல நம்ம பல இடங்கள்ல வாசித்து பார்க்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை 34வது வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. இடத்துல யாத்திராகமும் 40வது அதிகாரம் 33, 34 வாசிக்கிறேன். பின்பு அவன், அப்படின்னா அவன்கிற இடத்துல மோசையை குறிக்குது. வாசிங்க. வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்குதிரை தொங்க வைத்தான். பிரகாரத்தின் தொங்கு குதிரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். எந்த வேலையை முடித்தான்? தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலையை செய்து முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு. பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தின் பாதையில மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி ஆசரிப்பு கூடாரத்துடைய அந்த காரியங்களை ஆண்டு வெளிப்படுத்துறாரு. மோசே அந்த வனாந்தரத்துல ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கிறான். மோசே ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்த பொழுது அந்த வாசஸ்தலத்தின் மேல கர்த்தருடைய மகிமை என்ன ஆச்சுங்க? கடந்து வந்தது. அப்ப மோசே கட்டின ஆசரிப்பு கூடாரம் தான் தேவனுடைய ஆலயம். அப்ப இந்த தேவனுடைய ஆலயத்தின் மேல தேவனுடைய மகிமை கடந்து வந்தது. அப்ப இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லி இருக்கிற
வார்த்தை திருச்சபைக்குரிய வார்த்தை, திருச்சபை மக்களுக்குரிய வார்த்தை. அப்ப யாரோ தனிப்பட்ட மனுஷனுக்குரியது அல்ல, யாரோ புறஜாதி மனுஷனுக்குரியது அல்ல. இந்த வார்த்தை யாருக்குரியதுங்க? ஆமா, நமக்குரியது, நமக்கு சொந்தமானது. நம்ம யாருங்க? இந்த திருச்சபை மக்கள். அப்ப இந்த வார்த்தை யாருக்குரியதுங்க? திருச்சபைக்குரியது, இந்த சபைக்குரிய வார்த்தை. அப்ப தேசத்தில் இருக்கிற தேவ சபைக்கு உரிய வார்த்தை, யாரோ புறஜாதி மனுஷனுக்கு உரியது அல்ல. ஆமா, என்னை கேட்டா அந்த காலண்டர் கூட வேற புறஜாதி மனுஷனுக்கு கொடுக்க வேண்டாம்னு பாக்குறேன். இந்த வார்த்தை யாருக்குரியதுங்க? சபைக்குரியது. ஆமா, எழும்பி பிரகாசி என்பது ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாருங்க? ரோட்ல போறவனை பார்த்து சொல்றாரா? குடிச்சு வெறிச்சு கிடக்கிறவனை பார்த்து சொல்றாரா? இன்னும் அநியாயத்தை அக்கிரமத்தை பண்ற மனுஷனை பார்த்து சொல்றாரா? நீ இன்னும் எழும்பி அக்கிரமத்தை நடப்பினா சொல்றாரு? இல்ல, திருச்சபையை குறித்து சொல்றாரு. இந்த வார்த்தை திருச்சபைக்குரியது, இந்த வார்த்தை திருச்சபை மக்களுக்குரியது, இந்த வார்த்தை தேவ ஜனங்களுக்குரியது, இந்த வார்த்தை தேவ மக்களுக்குரியது. அல்லேலூயா. ஆமா, திருச்சபையாரா இருக்கிற உங்களுக்கு எனக்கு இந்த வார்த்தை சொந்தமானது. அல்லேலூயா. பாருங்க, அப்ப மோசே கட்டியிருந்த ஆசாரிப்பு கூடாரத்துல தேவனுடைய மகிமை இறங்கி வந்ததுன்னு பார்க்கிறோம். பாருங்க, அடுத்ததாய் கூட வாசிக்கிறோம். பாருங்க, அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பாருங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரைக்கும் வாசிக்கிறேன். மோசே கூடாரத்துக்கு போகும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து நின்று கொண்டிருந்தார்கள். அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து ஆமென். பாருங்க, இந்த இடத்துல வேதத்துல வாசிக்கிறோம், மோசே தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள நாம போகும் பொழுது ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நின்றாங்க. அந்த கூடார வாசல்ல, அந்த தங்கள் கூடார வாசல்ல நின்று மோசே போகிறத பார்த்தாங்க. அப்ப அவன் கூடாரத்துக்குள்ள, எந்த கூடாரத்துக்குள்ள? தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள மோசே போகும் பொழுது அந்த கூடாரத்தின் வாசல்ல கர்த்தருடைய மேக ஸ்தம்பம் இறங்கி வந்ததாமா. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய ஆலயத்துல தேவ மகிமை இறங்கி வந்ததுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப மோசே தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போகும் பொழுது கர்த்தருடைய மேகம் அங்க இறங்கி வருகிறது. அப்ப நீங்களும் நான் இந்த திருச்சபையாராகிய நம்ம கூடி வரும் பொழுது அங்க தேவ மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. எங்க வெளிப்படுங்க? நீங்க வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டா, ஆன்லைன்லயே உட்கார்ந்துட்டா வருமா? இல்ல. எப்ப இந்த மகிமை வெளிப்படும்? நீங்க தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. இப்படி ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, என் வாழ்க்கையில மகிமை வெளிப்படும். எப்ப அந்த மகிமை வெளிப்படுனா, நீங்க திருச்சபைங்கிற ஐக்கியத்துக்குள்ள இருக்கும் பொழுதுதான், சபைங்கிற ஒரு உறவுல இருக்கும் பொழுதுதான். நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அல்ல, உங்க தனிப்பட்ட குடும்பத்துல அல்ல. எப்ப இந்த மகிமை வெளிப்படுனா, அப்ப பாஸ்டர் எங்க வீட்டுக்குள்ள மகிமை வெளிப்படாதா? வெளிப்படும். நீங்க இந்த திருச்சபையின் மக்களா இருக்கும் பொழுதுதான் அந்த மகிமை வெளிப்படும். அதை நான் திரும்ப சொல்றேன், யாரோ புறஜாதி மனுஷனுக்கு அல்ல. இந்த வாக்கு தத்துவம் யாருக்குரியதுன்னா சபைக்குரியது. யாருக்குரியதுங்க? சபைக்குரியது, தேவ ஜனங்களுக்குரியது, தேவ பிள்ளைகளுக்குரியது. அப்ப தேவ சபை மக்கள் கூடி வரும் பொழுது அங்க தேவ மகிமை வெளிப்படும். பாருங்க, மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழையினா அங்க தேவ மகிமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆலயத்துல தேவ மகிமை வெளிப்படும். ஆகாய 2ஆம் அதிகாரத்துல கூட வாசிக்கிறோம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். ஆமென். அப்ப தேவ மகிமை இனி திருச்சபைகள் மேல வெளிப்படும். எங்க வெளிப்பட போகிறது? ஆண்டவருடைய மகிமை திருச்சபைகள் மேல வெளிப்பட போகுது. அநேக திருச்சபைகளை இடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு அந்நியர் அவங்க வழிபாட்டு ஸ்தலங்களை அவங்க என்ன செய்ய முடியுமா? உடைக்க முடியுங்களா? இடிக்க முடியுமா? ஆனா திருச்சபைகளை சர்வசாதாரணமா உடைச்சு எறிகிறாங்க. ஆனா இன்னைக்கு வருகிற நாட்கள்ல திருச்சபை மேல கை வைக்கிறதுக்கு புறஜாதி மக்களுக்கு பயம் வரப்போகுது.
ஆமா, தேவ திருச்சபையில தேவன் எழுந்தருள போகிறாரு. ஆமா, திருச்சபைக்கு விரோதமா எழுப்புகிற மனிதர்களுக்கு ஒரு பயம் வரப்போகுது. காரணம் என்ன? அங்க தேவ மகிமை வெளிப்பட போகுது. திருச்சபையின் மேல என்ன வெளிப்பட போகுதுங்க? கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகுது. தேவனுடைய வல்லமை திருச்சபையின் மேல வரப்போகிறதுங்க. இனி வருகிற நாட்கள்ல சபையின் மேல தேவனுடைய மகிமை வெளிப்படுங்க. இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு காண்பிக்கிற 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது அதிகாரம் வாசிங்க. 1, 2, 3 வாசிங்க. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆமென். போதுங்க. பாருங்க, அப்போ சாலமோன் தேவாலயத்தை கட்டுகிறான். அங்க மோசே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிறான். அங்க கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. அதுக்கு பிற்பாடு சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறான். அங்க என்ன வருதுங்க? சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அங்க கர்த்தருடைய மகிமை கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப திருச்சபையின் மேல இனி வருகிற நாட்கள தேவ மகிமை கடந்து வரப்போகுது. தேவ பிரசன்னம், தேவ மகிமை எங்க இருக்குங்க? தேவ மகிமை எங்க இருக்கு சிஸ்டர்? தேவாலயத்துல தான் இருக்கு. ஆமா, தேவாலயத்துல தேவ மகிமை இருக்கு. தேவாலயத்துல தான் தேவ மகிமை வெளிப்படும். அப்ப தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள், திருச்சபையின் மக்கள் எங்க கூடி வருகிறார்களோ அங்க அவருடைய மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. அப்ப தேவாலயத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படும். அப்ப சாலமோன் கட்டின இந்த தேவாலயத்துல தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. ஆசாரியர்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை மூடினதாமா. ஆமா, இனி வருகிற நாட்கள்ல நம்ம சபையின் மேல தேவ மகிமை வெளிப்பட போகுது. ஆமா, கர்த்தருடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம் இந்த ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது அந்த பிரசன்னத்தை நம்ம உணரப் போகிறோம். ஆண்டுடைய பிரசன்னம் நம்ம ஆலயத்துக்குள்ள வரப்போகுது. ஆண்டுடைய மகிமையை நம்ம பார்க்க போகிறோம். ஆமா, வேதத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்க அந்த கர்த்தருடைய மகிமையை பிரத்யட்சமா கண்டார்களாமா. இனி வருகிற நாட்களை நம்ம காண போகிறோம். நம்முடைய கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். ஆண்டவருடைய மகிமை இறங்கி வருகிறத, தேவ பிரசன்னம் மத்தியில் இறங்கி வருகிறத, தேவ தூதர்கள் கடந்து வருகிறத, தேவனை நம்ம பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 3ல வாசிக்கிற கடைசி வசனத்துல, அந்த வசனத்தை எழுதுங்களேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்கம்மா. நாம் எல்லோரும் திறந்த முகமா கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இனி வருகிற நாட்கள்ல இந்த திருச்சபையின் மேல தேவனுடைய மகிமை கடந்து வருகிறதை நாம் திறந்த முகமாய் நம்ம கண்ணாடியில காண்கிறது போல காண போகிறோம். அது மாத்திரமல்ல, மகிமை மேல மகிமை அடைந்து இனி வருகிற நாட்கள்ல ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்த போகிறார். இனி நம்முடைய திருச்சபை மறுரூபமாக போகிறது. நம்ம ஊழியம் மறுரூபமாக போகிறது. இந்த சபை மறுரூபமாக போகிறது. இந்த தேவ பிள்ளைகள் நம்ம மறுரூபமாக்கப்பட போகிறோம். கர்த்தரே ஆவியானவர், அந்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கு விடுதலை வரப்போகிறது. அந்த மகிமை வெளிப்பட போகிறது. ஒரு மறுரூபமாக போடுகிற சபை. இந்த சபை மறுரூபமாக்கப்பட்ட சபையா இருக்கிறது. தேவ பிள்ளைகள் மறுரூபமாக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க போகிறோம். தேவ மகிமை வெளிப்படுகிற காலம் வந்துவிட்டது. அல்லேலூயா. இனி வருகிற நாட்களில் தேவ மகிமை வெளிப்படும். தேவ மகிமை வெளிப்படும். தேவ மகிமை வெளிப்பட்ட அந்த நாட்கள்ல வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்கள் வாசிக்கிறோம், எல்லோருக்கும் பயம் உண்டாயிடுச்சாமா. வேதத்துல வாசிக்கிறோம், அப்போஸ்தலருடைய கைகளினால் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்ததாம். வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இனி தேவ மகிமை வெளிப்படும். அதை பார்க்கிற எல்லோருக்கும் பயம் உண்டாகும். கர்த்தர் பிரத்யட்சமாய் தேவன் தம்முடைய வல்லமை விளங்கப்படுவார். அநேக அற்புதங்கள் சபைகளை நடக்க போகிறது. அல்லேலூயா. பாருங்க, அப்படி வேதத்துல வாசிக்கிறோம், அந்த கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்துல கடந்து வருகிறதுனால ஒரு 8 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு. பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் பாருங்க, அந்த வசனத்துல வாசிக்கிறோம். அந்த 1வது வசனத்தை வாசிங்கம்மா.
எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பாருங்க, அந்த ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வாக்கு தத்துவம் திருச்சபைக்கு உரியது. அப்ப இந்த திருச்சபையின் மேல கர்த்தருடைய மகிமை உதிக்கும். அப்படி இந்த திருச்சபையின் மேல கர்த்தருடைய மகிமை உதிக்கும் பொழுது, தேவனுடைய மகிமை திருச்சபையின் மேல உதிக்கும் பொழுது ஒரு 8 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் திருச்சபைக்கு தராரு. பாருங்க, எடுத்து வாசிப்போம். அதே 2வது வசனத்தை வாசிங்களா, 3வது வசனத்தை வாசிக்கலாமா? உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய மகிமை இந்த திருச்சபையின் மேல இருக்கிறது நிமித்தமா ராஜாக்கள் இந்த சபை தேடி வராங்க, அதிகாரிகள் திருச்சபை தேடி வர போறாங்க. அதே 5வது வசனத்தை வாசிக்குமா? அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஆமென். நம்ம தேடி தேடி போகிறோம். உண்மையிலேயே சொல்லுகிற, கடந்த ஆண்டுல எல்லாம் நாங்க எத்தனையோ குடும்பங்களை தேடி போனோம். ஆமா, இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் கார்டை, அந்த மாதிரி ஒரு சுவிசேஷ கார்டை வச்சுக்கிட்டு நாங்கள் கிராமமா போய் அநேக மக்களை போய் சந்திச்சு இந்த மாதிரி கார்டை கொடுத்தோம். வாங்க, இப்படி ஒரு சபை இருக்குது, வாங்க, இப்படி ஒரு ஊழியம் இருக்குது, வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் ஒழுங்குறோம், இயேசுவை நம்புங்கன்னு எத்தனையோ முறை எத்தனையோ மக்களுக்கு நாங்கள் போய் சந்திச்சோம், சத்தியத்தை சொன்னோம். ஆனாலும் ஒருத்தரும் இங்கே என்ன செய்யல, வரல. ஒரு சிலர் மக்கள் வந்தாங்க, ஆனால் வந்து அவங்க நினைச்சு நிக்கல. இன்னும் வீடுகளுக்கு போனா அன்பா ஏற்றுக் கொடுக்குறாங்க, ஆனா சபைக்குள்ள வர மாட்டேங்கிறாங்க. நான் அதுதான் ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கிறேன். இப்போ வீட்டுக்கு போற அன்பா ஏற்றுக் கொடுக்குறாங்க, வாங்க அப்படிங்கிறாங்க, பிரைஸ்லாட் சொல்றதுல வாங்க அன்பா ஏற்றுக் கொடுக்குறாங்க, அவங்க எங்களை உபசரிக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்க செபிக்கிறோம், அவங்களுக்கு அப்போ அவங்க பணியோட கூட அந்த ஜெபத்தை ஏற்றுக் கொடுக்குறாங்க, ஆனா ஆலயத்துக்குள்ள வர மாட்டேங்கிறாங்க. இன்னும் நம்முடைய திருச்சபை மக்களே அநேகர் பின்மாற்றம் அடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க, நான் எத்தனையோ SMS அனுப்பியாச்சு, வாட்ஸ்அப் அனுப்பியாச்சு, எத்தனையோ பேருக்கு ஃபோன் பண்ணியாச்சு, நேரில் வீட்டுக்கு போயாச்சு. போய் நானும் விசாரிக்கிறேன், ஏன் என்னாச்சு, என் மேலே ஏதாவது கோபமா, ஏன் சபைக்கு வரதில்லைன்னா, ஐயோ பாஸ்டர் உங்கள் மேலே கோபம் இல்லை. அப்புறம் ஏன் பாஸ்டர் நேரம் இல்லை? ஒரு வருஷமாவா சபைக்கு வரக்கு நேரம் இல்லை? வேலை இருக்குது, வாரம் பொழுது வேலை தான் போகிறீங்க, ஆனால் ஒரு நாள் கூட ஆண்டவரை தேடி வர உங்களுக்கு நேரம் இல்லையா? அப்ப நாங்க ரொம்ப மன வேதனைப்படுகிறோம். ஆனா இனி வருகிற நாட்கள வேதம் சொல்லுகிறது, இந்த திருச்சபையின் மேல தேவ மகிமை வெளிப்படும். அப்ப ஜாதிகள் அந்த சபையை தேடி வருவாங்க, ராஜாக்கள் அந்த சபையை தேடி வருவாங்க, அநேக ஜாதிகள் இந்த சபையை தேடி வரும், அநேக கூட்டம் கடற்கரை திரள தனியான ஜனம் இந்த சபையை தேடி வரும். பாருங்க, ஏற்கனவே நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 முறை அப்படி ஒரு சொப்பனத்துல ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு நாள் அந்த சொப்பனத்துல பார்க்கிறேன், நம்முடைய சபை ஒரு மேல இருக்குது, ஒரு பில்டிங் மேல ஒரு மாடி சபையா இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா முதல் ஆராதனை 2 ஆராதனை நடக்குது. முதல் ஆராதனை பார்த்தா ஏராளமான புறஜாதி மக்கள் ஏராளமா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா உயர்ந்த ஜாதி மக்கள் அவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ உயர்ந்த ஜாதி தான் வரணும் சபைக்குள்ள, அப்படி இல்லை. அந்த சொப்பனத்தில் சொல்றேன். அப்படின்னா அப்படிப்பட்ட மக்களையும் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது பாருங்க, ராஜாக்கள் வருவார்களாம். அப்படின்னா யாருங்க? பெரிய அந்தஸ்துள்ள மனிதர்கள் வருவார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஏராளமான மக்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த முதல் ஆராதனையை முடித்து ஒரு கூட்டம் வெளியில போகுது, 2வது ஒரு கூட்டம் உள்ள வருது. அப்படியே ஒரு நெரிச்சலா இருக்குது, அப்படியே நெருக்கமா இருக்குது, அவ்வளவு திரளான மக்கள் அப்படி சபைக்குள்ள வராங்க. அந்த மாதிரி நான் சொப்பனத்தை பார்த்தேன். நீ வருகிற நாட்கள் நம்முடைய சபை நிரம்ப போகிறது. ஆமா, 2 ஆராதனை நடத்துகிற அளவுக்கு ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எனக்கு காண்பித்து தான் இந்த கிராமத்துக்கு அனுப்பினாரு. ஆமா, வலை கிழிந்து போகத்தக்கதாக 2 படகுகளும் அவிழ்ந்து போகத்தக்கதாக ஏராளமான மீன்களை பேதுரு பிடிக்க செய்தது போல நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய்னு ஆண்டவர் வார்த்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறாரு. ஏன் இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன்னா, நீங்களும் இந்த திருச்சபை குறித்து பாரப்படுங்க. ஆமா, அப்ப இதை ஏன் சபைன்னு நீங்க பாரப்படணும். பாஸ்டர், இந்த சபை நிரம்பிச்சுன்னா எனக்கு என்ன லாபம்? இந்த சபை நிரம்பினா எனக்கு என்ன லாபம்? நான் சொல்லுகிறேன், நீங்க திருச்சபை மக்கள் இந்த சபையை நேசிங்க. ஆமா, இது ஏன் சபை சொல்லுங்களேன், நான் சொல்றதுனால சொல்லாதீங்க.
உள்ளத்துல சொல்லுங்க, இது என்னுடைய சபை, இந்த சபையை நான் நேசிக்கிறேன். ஆமா, இந்த சபைக்காக ஆண்டவர் சிலுவை சுமந்திருக்கிறார், அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். பாஸ்டர் ஜோசோட சபைன்னு சொல்லிடாதீங்க தயவு செய்து. இந்த சபைக்காக நான் ஒன்றும் செய்யல. ஆமா ஆமா, இது கண்மலையாக கிறிஸ்துவின் மேல அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிற சபை. இந்த சபையை நீங்க நேசித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ நேசிக்கிறதா அர்த்தம். அப்ப இந்த சபைக்காக நீங்க பிரயாசப்பட்டீங்கன்னா இயேசுக்காக பிரயாசப்படுறீங்க. இந்த சபைக்காக நீங்க பாரப்பட்டீங்கன்னா இயேசுவின் பாடுகள் மரணத்தை நீங்க நினைவு கூறுகிறீங்க. அப்ப இந்த திருப்பதியில நம்ம சொல்லுகிறோம், கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நினைவு கூறும்படி இந்த பந்தியை நான் புசிக்கிறேன். பாடு மரணத்தை நினைவு கூறுறது என்னங்க? ஏசப்பா அடிக்கப்பட்டீங்கன்னு கண்ணீர் விட்டு அழுதுட்டே இருக்கிறதா? இல்ல, ஐயோ ஏசு எனக்காக பாடுபட்டாரு, இந்த திருச்சபைக்காகத்தானே. அப்ப இந்த திருச்சபைக்காக நான் பாடுபடுகிறேன், இந்த ஊழிய வளர்ச்சிக்காக நான் பாடுபடுகிறேன், இந்த ஊழியத்தினுடைய பெருக்கத்துக்காக நான் பாடுபடுகிறேன்னா கிறிஸ்துவின் பாடுகளை நீங்க நினைச்சு பார்க்கறதா இருக்கும். அப்ப இயேசு இந்த சபைக்காக சிலுவை சுமந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து இந்த சபைக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அப்ப இந்த சபை வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது அவருடைய பாரம். அவர் இந்த சபை வளர்ச்சிக்காக இந்த களங்கள்ல இப்படி ஒரு சபை உண்டாகணும், இங்க இப்படி ஒரு திரளான கூட்டம் வரணும், இந்த சபை வளர்ச்சி அடையணும், இந்த சூலூர் பட்டணத்திலே இந்த திருச்சபை மிகப்பெரிய சபையாய் காணப்படணுங்கிறதுக்காக இயேசுவே பரலோகத்திலிருந்து தேவனுடைய மகிமையை இழந்தவராக, அடிமையின் ரூபம் எடுத்தவராக, மனுஷ சாயலாக இந்த பூமிக்கு வெளிப்பட்டு தன்னை பலியாக மரண வரையும் சிலுவையில தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அவர் சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. எதுக்காக? இப்படி ஒரு சபை உருவாகணுங்கிறது அவர் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த சபை வளர்ச்சிக்காக நான் பாடுபடணும், நீங்க நானும் பிரயாசப்படணும். அப்ப இந்த சபையை நம்ம நேசிக்கணும். இனி வருகிற நாட்கள் நம்முடைய சபையில திரளான மக்கள் வரப்போகிறாங்க. எடுத்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை வேகமா வாசிக்கமா. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி அதிகமாய் வசனம் சொல்லுது பாருங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது வசனத்தை படிச்சா. எப்படி சேர்க்கப்பட்டாங்களாமா? அதிகமாய் சொல்லல, அதிகமாய் எங்க சபையில ஜனங்க சேர்க்கப்படணும். அது பாத்தீங்கன்னா எப்படிங்க? திரளான புருஷர்களும் இன்னைக்கு பார்த்தா திரளான ஸ்திரீகள் தான் சபைக்குள்ள நிரப்புறாங்க. பாருங்க, புருஷர்கள் 2 பேரும் உட்காந்துருக்கிறாங்க. பின்னாடி புருஷர்களுக்காகவே 10 சேரை போட்டுக்கிற ஒரு புருஷர்களையும் காணும். புருஷர்கள்னா யாருங்க? ஆண் மக்கள்னு அர்த்தம். ஆமா, அதுக்காக ஜெபம் பண்ணணும். வந்திருக்கிற 2 ஆட்கள், அது 2 ஆண்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆமா, நாங்கள் மாத்திரமல்ல, எங்களோட கூட சேர்ந்து இன்னும் திரளான புருஷர்களை கொண்டு வாங்க. ஆமா, நீங்க ஜெபிங்க, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பெண்களே அதிகமா வந்துட்டு இருக்கிறாங்களே. வேதம் என்ன சொல்லுகிறது? திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும். அது எப்படிங்கம்மா? அதிகமாய் அது எங்க சேர்க்கப்பட்டார்கள்? ஆமா, பாஸ்டர் ஜோசுவா கிட்ட சேர்க்கப்படல. ஆமா, எங்க சேர்க்கப்பட்டாங்க? கர்த்தரிடமா. ஆமா, கர்த்தரிடமா வருகிற ஜனங்கள் கர்த்தரிடமா சேர்த்து கொள்ளப்படணும். மதத்துல சேர்த்துறது கிடையாதுங்க, கர்த்தரிடமாய் சேர்த்து கொள்ளப்படணும். அல்லேலூயா. 2வது வசனம் வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரும் 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை. ஆமென். வருகிற நாட்கள் நம்ம சபை நிரம்ப போகுது. அனுதினமும் சபைக்குள்ள ஜனங்கள் வரப்போகிறாங்க. அனுதினமும் புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரப்போகிறாங்க. திரளான மக்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் எடுக்க போகிறாங்க. அப்ப முதலாவது ஒரு ஆசீர்வாதம், இந்த சபை நிரம்பத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய மகிமை இந்த திருச்சபை மேல வெளிப்படும் பொழுது, கர்த்தருடைய மகிமை இந்த ஆணையத்துல வெளிப்படும் பொழுது முதலாவது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், இந்த சபை நிரம்பும், ஆத்துமாக்கள் பெருகும். ஓ, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரை பிரளத்தனையான ஜனம் உன் வசமாய் திரும்பும். நான் கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி நான் ஆண்டு சமூகத்தில் அப்படியே எங்கள் வீட்டு வாசலுக்கு அப்படியே பாரத்தோடு கூட நான் ஜெபம் பண்ணிட்டு நடக்கிறேன். ஆண்டவரே, நாங்களும் எவ்வளவோ பிரயாசப்படுறோம், உபவாசம் இருக்கிறோம், நாங்களும் என்னமோ செஞ்சு பார்த்துக்கிறோம், ஆனாலும் சபைக்குள்ள ஜனங்க வரலையே. இப்போ இங்கே நிற்கும் போது நான் பார்க்குற ஒரு கொலுசு சத்தம் கேட்டால், ஒரு விளைய சத்தம் கேட்டால், ஓ யாரோ வராங்க போல, ஏதோ வண்டி சத்தம் கேட்டுச்சுன்னா யாரோ விசுவாசிகள் வராங்க போல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பார்த்து உன் கண்ணு பூத்து போகுதப்பா, சபைக்கு மக்கள் வருவாங்களான்னு. இனி வருகிற நாட்கள் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். பூத்து போனவுடைய கண்கள் மாறி உன் இருதயம் பூரிக்க போகுது. காரணம், அந்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 60, அதுல அந்த 60 பாருங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது
நீ அதை கண்டு ஓடி ஓடி வருவாய். இருதயம் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஆமென். ஜாதிகளின் பலத்த சேனை ஜாதிகளின் பலத்த சேனை நம்ம சபைக்குள்ள வரப்போகுதுங்க. எந்தெந்த ஜாதி பேரை எழுதி வைங்க. எல்லா ஜாதி மக்களும். ஆமா, நமக்கு வந்து நான் தான் சொல்றேன், நான் அநேகருக்கு நான் தான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து வந்து எல்லா ஜாதி மக்களுக்கும் பொதுவான தெய்வம். ஆமா, இந்த ஜாதி மக்கள் தான், அந்த ஜாதி மக்கள் தான், இல்ல இந்த இனத்தை சார்ந்தவங்க தான், அந்த இனத்தை சார்ந்தவங்க தான், இல்ல இந்த மதத்தை சார்ந்தவங்க தான் இயேசு வழிபடுவோம் கிடையாது. இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் பொதுவானவர். அதான் நான் ஒருத்தர் பேசும்போது சொல்லி, இந்த வேத புத்தகத்துல வந்து கிறிஸ்தவங்களை குறித்து எழுதப்படல. இந்த வேத புத்தகத்துல வந்து முதல் பக்கத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது என்னங்க? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். முழு உலகத்தை கடவுள் எப்படி படைத்தார், மனிதர்களை எப்படி படைத்தார், மரம் செடி கொடிகளை மிருகங்களை எப்படி படைத்தார், மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனிதன் எப்படி நடக்க வேண்டும், மனிதன் எப்படி விழுந்து போனா, மனிதன் கடவுளை விட்டு எப்படி பிரிந்து போனா, உலகத்தில் பாவம் எப்படி வந்தது, பரிசுத்தம் என்றால் என்ன, தேவனுடைய ராஜ்யம் பரலோகம் என்ன, முழு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நித்திய காலம் வரைக்கும் இந்த வேதத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு மதத்தை சார்ந்த மனிதனுக்காக இந்த புத்தகம் எழுதப்படல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்காக எழுதப்பட்ட புத்தகம். ஆகவே சகல ஜாதிகளும் திருச்சபைகளை சேர்த்துக் கொள்ளப்படுகிற காலம் வந்துவிட்டது. அதுதான் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் பொழுது சகல ஜாதி மக்களும் சபைக்குள்ள நிரம்ப போகிறாங்க. ஆமா, அது ஒரே ஜனமா எழும்ப போகிறாங்க, கிறிஸ்துவின் மக்களா எழும்ப போகிறாங்க. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம சபைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எடுத்து வாசிங்களேன். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம். முதலாவது ஒரு ஆசீர்வாதம் சபை நிரம்பும்படியான ஆசீர்வாதம். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் எடுத்து வாசிங்களேன். நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமா. அதே ஏசாயா 60ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கம்மா. அந்நிய புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்குனேன். ஆமென். போதுங்க. பாருங்க, இந்த வேதம் சொல்லுகிறது இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த சபைக்கு வச்சிருக்கிறாரு. அந்த கர்த்தருடைய மகிமை இந்த திருச்சபை மேல, இந்த ஊழியத்து மேல வெளிப்படும் பொழுது என்ன நடக்குமாமா? அந்நிய புத்திரர் உன் மதில்களை என்ன செய்வாங்க? கட்டுவார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, புறஜாதி மனிதனுடைய கண்கள் இந்த திருச்சபைக்காக ஊழியத்துக்காக தயவு கிடக்கும். பாருங்க, நான் இந்த கிறிஸ்துமஸுக்காக ஒரு அம்மாவை போய் பார்த்த, ஒரு தேவனை அறியாத குடும்பம். அந்த அம்மாட்ட போய், அம்மா நீங்களும் வாங்க, ஏசு உங்களை நேசிக்கிறார், வாங்க எங்கள் சபையில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறோன்னா முதலாவது இருங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா நேராக வீட்டுக்குள்ளே போய் ஒரு 500 ரூபாய் கொண்டு வந்து இருந்தாங்கிறாங்க. உங்கள் சபைக்காக செலவுக்கு என்ன செய்யுங்க வைங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், இந்த நம்ம சபைக்கு இப்போ புதுசாக வராங்க இந்த கவிதா, சௌரி, பிரகாசன், அவங்க தேவனை அறியாத புறஜாதி மக்கள் தான். பாருங்க, அந்த நியூ இயர் அன்னைக்கு நம்ம மக்களை காணோம், கைவிட்டுட்டாங்க, வண்டி ஓட்டுறேன்னு சொன்ன ஆட்களை காணோம். ஆனால் புறஜாதி மனுஷங்க வந்து நமக்கு ஒத்தாசையாக நின்னாங்க. பாருங்க, நேற்று ஒரு அம்மா, தேவனை அறியாத அம்மா தான் வந்தாங்க. ஐயா 1ஆம் தேதி சரி புது வருஷம் உங்கள் சபைக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம், உங்கள் சபை பூட்டி இருந்து உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா நீங்கள் சபைக்கு முன்னாடி போங்கன்னு சாவி எடுத்து கொடுத்து அனுப்புனேன். இங்கே உள்ள வர அந்த அம்மா கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சபை சுத்தமாக. என் மனைவி சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஏங்க இந்த மிச்சர் கிடக்குதுங்க, இது கிடக்குதுங்க, இந்த குப்பை கிடக்குதுங்க, கூட்டணுமே சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எங்கள் மனைவி சொன்னேன், இல்லை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க. யார்? அந்நியர் வந்தாங்க. அப்ப இனி வருகிற நாட்களில் தேவன் அறியாத அந்நிய மக்கள் இந்த சபைக்கு உதவியா நிற்க போகிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த வசந்த மணி வாசிங்க. அந்நிய புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். அப்ப அந்நிய மக்கள் இனி வருகிற நாட்கள்ல அரசியல்வாதிகள் இந்த திருச்சபைக்கு உதவியா இருக்க போறாங்க, ஆதரவு. ஊராட்சி தலைவர் இந்த சபைக்கு ஊழியத்துக்கு, இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்கு ஆதரவா இருக்க போறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். எல்லா ஊராட்சி தலைவர்கள் இந்த சபைக்கு ஆதரவா, அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் சபைக்கு ஆதரவா இருப்பாங்க. ஆமா, நீங்க செய்யுங்க பாஸ்டர், நீங்க உங்க சபையை நடத்துங்க, நாங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆமா, தெரு மக்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற மக்கள் இந்த சபைக்கு ஆதரவா இருக்க போறாங்க. நடக்குமா நடக்காதுங்களா? ஆமா ஆமா, எதிராக இருக்கிறது இல்ல, ஆண்டவர் உனக்கு எதிராக இருக்கிறவங்களை உன் பட்சத்துல கொண்டு வருவேன்னு சொல்லி இருக்கிறார். இனி வருகிற நாட்களில அந்நிய மக்கள், தேவனை அறியாத புற மக்கள் இந்த சபைக்காக உதவி செய்ய போறாங்க. அநேகருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ண போகிறார். சுற்றுப்புறத்தில் இருக்கிற
எல்லா மக்களுடைய கண்களை தயவு கிடைக்கப்பட போறாரு. பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியர் சத்தியமங்கலம் பகுதியில் மலங்காட்டில் ஊழியம் செய்கிறாங்க. ஆதிவாசி மக்கள் மத்தியில் அவங்க தியாகத்தோடு கூட ஊழியம் செய்கிறாங்க. ஒரு சில மத தீவிரமான ஆட்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த சபை அங்கே இருக்கக்கூடாது, அது பூட்டியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த சபையை நடத்தக்கூடாது அப்படின்னு அவங்க கலவரம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஊராட்சி தலைவர் முதல் கொண்டு அந்த முழு கிராமமே அந்த சபைக்கு ஆதரவாக இருந்தாங்க. இந்த சபையினால எங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. நீங்கள் யார்? நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? நீங்கள் எங்கள் கிராமத்து ஆட்கள் கிடையாது. நீங்கள் எதுக்கு இங்கே இந்த சபைக்கு போட்டு நினைக்கிறீங்க? நாங்களே இந்த சபையை திறந்து கொடுத்துருக்குறோம், நாங்களே இந்த பாஸ்டருக்கு ஆதரவாக இருக்கிறோம், நாங்களே உங்களை நாங்கள் ஒன்றும் தொந்தரவு செய்யலை. நீங்கள் யார் இங்கே இந்த சபை போட்டுருக்கு? இந்த சபை இங்கே இருக்கிறது எங்களுக்கு ஆதரவு. இந்த சபை இந்த பாஸ்டர் இந்த குடும்பம் எங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. இந்த மக்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறதுனால தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம். அதனால இந்த சபை பூட்டுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு புற மக்கள் ஆதரவு நின்றாங்களாம். இனி வருகிற நாட்களை அநேக புறஜாதி மக்கள் ஆண்டு சபைக்கு ஆதரவாக எழுப்ப பண்ண போகிறார். காரணம் கர்த்தருடைய மகிமை திருச்சபையினால் உதிக்க போகிறது. அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து வாசிப்போம். 3வது ஒரு ஆசீர்வாதம், ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்களாமா. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா? இந்த திருச்சபைக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்கள், இந்த திருச்சபைக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்கள் இந்த திருச்சபைக்குள்ள வரப்போகிறாங்க. ஆமா, அந்த வசனம் சொல்லுகிறது உன்னை ஒடுக்க. அப்படின்னு என்னன்னா, இந்த சபை இங்க இருக்கக்கூடாது, இந்த ஊழியமே இங்க இருக்கக்கூடாது, இது அப்படியாவது ஒடுக்கணும், இந்த சபையை மூடிடணும், இந்த சபை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி யாரெல்லாம் திட்டமணி தந்திரமா மறைமுகமா வேற எந்தெந்த மந்திரங்கள் சூனியங்களை செய்து ஏதோ ஒரு விதத்துல இந்த சபைக்கு ஜனங்க வரக்கூடாது அப்படிக்கு தடை செய்ய நினைத்தவர்கள் இனி இந்த சபைக்குள்ள வர போகிறாங்க. அவங்க தொடப்பட போகிறாங்க, அவங்க மனம் திரும்ப போகிறாங்க, அவங்க ரட்சிக்கப்பட போகிறாங்க. அவங்க இந்த சபையை பார்த்து சொல்லுவாங்க, இது இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்று சொல்லுவாங்க. ஆமென். சபைக்கு எதிரானவர்கள், சபைக்கு விரோதமானவர்கள், நம்ம யாரை விரோதியை பார்க்கறது இல்லை. ஆண்டவரை சொல்லியிருக்கிறார், உங்களை பகைக்கிறவர்களை சிநேகிங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை நீங்க என்ன செய்யுங்க? திருப்பி கொடு. அதை ஒருத்தர் சொன்னாரு, மறுகணத்துல திருப்பி கொடா இல்ல மறுகணத்தை கொடுவா? வேதம் என்ன சொல்லுதுங்க? ஒரு கணத்துல அறைந்தால் மறுகணத்தை திருப்பி கொடு. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, ஒரு கணத்துல அரைஞ்சா அவனுடைய மறுகணத்துல நான் என்ன செய்யணும்? திருப்பி கொடுக்கணுமா? நான் சொன்னேன், இல்ல பிரதர், மறுகணத்தை இந்த கணத்துல அரைஞ்சானா இந்த கணத்தையும் கொடுங்க பிரதர், அடிக்கிறவன இந்த கணத்துலையும் வேணும் அரைஞ்சுக்கீங்க. அப்ப அப்படி விட்டு கொடுக்கிற ஒரு சுபாவத்தை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அப்படி நம்ம சகித்து இருக்கும் பொழுது திருச்சபைக்கு விரோதமா, இந்த திருச்சபைக்கு விரோதமா இந்த சபையை ஒடுக்க நினைக்கிறவர்கள், இந்த சபைக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் இந்த சபையில வருவாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உனக்கு விரோதமா எழும்புகிற யாரும் உன் பட்சத்துல வருவார்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த திருச்சபைக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற யாவரும் இந்த சபை பக்கத்துல வருவார்கள். பாருங்க, இந்த வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்க, ஏசாயா 54ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆமென். இனி வருகிற நாட்கள் நடக்கும். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கொடுக்கிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். பாஸ்டர், அப்படின்னு சபைக்கு தான் நீங்க பேசுறீங்க. இந்த சபைக்கு தான் பேசுறேன்னா இந்த சபை யாரு? நீங்களும் நடந்த சபை. அப்படின்னா நமக்கு விரோதமா சபையாரா இருக்கிற நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் நம்ம பட்சத்துல வருவாங்க. பாஸ்டர் சபையில பேசுறாரு. சபைனா யாருங்க? நீங்க தாங்க சபை, நான் தாங்க சபை, நம்ம தாங்க சபை. அப்ப நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் நம்ம பட்சத்துல ஆண்டவர் கொண்டு வருவார். அப்ப நமக்கு விரோதமா எழும்பின யாவரையும் நம்ம பட்சத்துல கொண்டு வருவார். இந்த திருச்சபையாரா இருக்கிற நமக்கு விரோதமா எழும்புகிற யாவரையும் நம்ம பட்சத்துல கொண்டு வருவார். காரணம் என்னன்னா, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காலே போகணும். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிற திருச்சபைக்கு விரோதமா எழும்புகிற, திருச்சபையாருக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்கள் இனி வருகிற நாட்கள்ல வாய்க்காலே போகும். அல்லேலூயா. ஆமென். ஆமென்.
தொடர்ந்து நம்ம நான்காவது ஒரு ஆசீர்வாதம், இந்த திருச்சபைக்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற நிமித்தமான ஒரு ஆசீர்வாதம். நான்காவது காரியத்தை பார்ப்போம். அதே ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் வெண்கலத்துக்கு பதிலாக இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கண்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி, உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டனைக்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவே. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வெண்கலத்துக்கு பதிலாக என்ன கொடுப்பேன்? பொண்ணு. ஆமா, உங்க வீட்டுல எத்தனை வெண்கல பாத்திரம் வச்சிருக்கீங்க? வெண்கல பாத்திரம் யாரா வச்சிருக்கீங்களா? வெண்கலத்துக்கு பதிலாக ஆண்டவர் பொண்ணு. அப்ப வெண்கலம் நமக்கு எந்த அளவுக்கு, அது வெண்கலம் அப்படிங்கிற ஒரு வெண்கல பாத்திரம்னா இப்ப, ஆனா இப்ப இருக்கிற காலத்துல வெண்கல பாத்திரமே அபூர்வம் தாங்க, பித்தளை பாத்திரமே அபூர்வம் தான். ஏன்னா அதுவே விலை மதிப்பு ஆயிடுச்சு. ஆமா, நம்ம வீட்டுல இருக்கிறது எல்லாமே என்ன பாத்திரங்க? எவர் சில்வர் பாத்திரம் தான். ஆமா, அப்ப நீங்க எவர் சில்வர் பாத்திரத்தை எந்த அளவுக்கு போங்க, உங்க வீட்டுல ஒரு எவர் சில்வர் பாத்திரம் இருக்குது, எத்தனை வச்சிருக்கிறீங்க? நிறைய வச்சிருக்கிறீங்க. அது கிடக்குது பாஸ்டர், இன்னும் கூட நான் 10 வாங்கிட்டு வந்து போட்டிருக்கிறேன், 10 டம்ளர் வாங்கிட்டு. அப்போ நீங்கள் எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே எவர் சில்வர் பாத்திரத்தை சர்வ சாதாரணமாக வச்சிருக்கிறீங்களோ அதை போல பொண்ணு இருக்கணும் அப்படின்னு என்ன, திருச்சபைக்கு ஒரு உயர்வை தரப்போகிறார். இந்த திருச்சபையை ஆண்டவர் ஆஸ்வதிக்க போறார். சபைக்குள்ள ஒரு செழிப்பை தேவன் கட்டளையிட போகிறாங்க. என்ன வரப்போகுதுங்க? செழிப்பு வரப்போகுது. நான் திரும்ப சொல்லுகிறேன், சபைக்கு அப்படின்னா நமக்குன்னு அர்த்தம். ஆமா, சபைக்குன்னா இந்த கட்டடத்துக்கு அல்ல, சபையாரா இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் ஒரு செழிப்பை தேவன் கட்டளையிட போகிறார். வருகிற நாட்களை இந்த சபை செழிக்கும், இந்த ஊழியம் செழிக்கும். ஆமா, இந்த சபை செழிக்க தான் வசனத்துல வாசிக்கிறோம். வெண்கலத்துக்கு பதிலாக பொண்ணு அப்படின்னா வெண்கலம் இருக்கிற மாதிரி பொண்ணு, அதாவது வெண்கலத்துக்கு சமமா பொண்ணு இருக்குமாமா. இரும்புக்கு பதிலாக வெள்ளியாமா. உங்க வீட்டுல எத்தனை இரும்பு பொருள்கள் இருக்குது? அப்ப அந்த இரும்பு பொருளுக்கு சமமா வெள்ளி பொருள்கள் இருக்கும். அப்புறம் கீழே வாசிங்க. ஆமா, அப்ப மரங்கள் எந்த, இப்ப ஒரு மரம், இப்ப மரத்தை வச்சு நம்ம என்ன செய்யறோம்? ஒரு வீட்டையே கட்டிடுவோம். அப்ப வெள்ளியை வச்சு வீட்டை கட்டினா அப்ப மரத்துக்கு சமமா வெள்ளி நம்ம கிட்ட இருக்குமாமா. அடுத்தது வாசிங்க. கற்களுக்கு பதிலாக இரும்பையும். ஆமா, கல்லுக்கு பதிலாக இரும்பு அப்படின்னு என்னன்னா சர்வசாதாரணமாக ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுவாரு. நேற்று நாங்கள் அந்த திருப்பூருக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு மீட்டிங்கில் அந்த வாக்குத்தத்த தெய்வ செய்தி ஒரு ஊழியக்காரர் நடத்துவாங்க, ஒரு வருஷம் செய்தி நாங்கள் போகலான்னு போயிருந்தோம். அங்கே திருப்பூரில் இறங்கினே மழை வந்துருச்சு, பஸ்ஸில் போய் மழை வந்துருச்சு. அங்கே போகிற இடத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அங்கே தெய்வ செய்தி ஆரம்பிச்சிருப்பாரு இந்த பாஸ்டர். சரி, நம்ம சீக்கிரம் போகணும், டவுன் பஸ் ஏறி அங்கே போய் இறங்கி திரும்ப அங்கேருந்து நடந்து போகணும். ரொம்ப லேட் ஆகிருமே, டைம் ஆகிருமே, மழை வருதுன்னு பார்த்து சரி ஒரு ஆட்டோவை பிடிக்கலான்னு ஆட்டோவை கூப்பிட்டு 100 ரூபா ஆட்டோவுக்கு. அப்போ என் மனைவி சொல்கிறாங்க, அவங்களுக்கு இந்த சமாதானமே இல்லை, ஐயோ 100 ரூபா கொடுத்து போகிறதா ஆட்டோவில், ஏங்க கொஞ்சம் நடந்து போனோம்னா டவுன் பஸ் கிடச்சுன்னா அப்படியே போயிடலாமே, எப்படியாவது போயிடலாமே. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் செழிப்பை தருவார். ஆமாம், நீ இதை பார்க்காத. ஆமாம், அப்போ ஆண்டவர் நமக்கு அதான் சொல்கிறேன். அப்போ சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் ரூபா காரை வச்சுக்கிட்டு ஒரு ஒத்தான ஓட்டிகிட்டு போகிறான். 25 லட்சம் ரூபா மதிப்புள்ள காரை வச்சுக்கிட்டு அதுக்கு பல ஆயிரத்தை பெட்ரோலை போட்டுக்கிட்டு அதுக்குன்னு ஆடம்பரமான வாழ்க்கை அல்ல, அத்தியாவசியமான காரியத்துக்கு ஆண்டவர் தேவையை சந்திப்பார். அதுக்கு சொகுசு வாழ்க்கைக்கு அல்ல, அத்தியாவசியத்துக்காக ஆண்டவர் நமக்கு ஒரு செழிப்பை தருவார். நீங்க திருச்சபைக்கு ஒரு செழிப்பு வரும், இந்த திருச்சபையில ஒரு முன்னேற்றம் வரும். அப்ப நீங்க ஒடுக்கப்பட்டு போயிருக்கிறீங்களா, தரித்திர நிலைமையில் இருக்கிறீங்களா, நீங்க வருகிற நாட்களை இந்த சபை செழிக்கும். சபை மக்களாக இருக்கிற நாம் செழிப்போம். ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். 5ஆவதாக பார்க்கிறோம், இந்த சபைக்கு கர்த்தர் தேவனுடைய மகிமை இந்த சபைக்குள்ள வெளிப்படுகிறது நிமித்தமான ஆசீர்வாதம். அதே அதிகாரத்துல 18வது வசனத்தை பாருங்களேன். இனி கொடுமை உன் தேசத்திலோ மாட்டாது, ரட்சிப்பென்றோ. ஆமென். போதுங்க. பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற 5வது இந்த சபைக்குரிய ஆசீர்வாதம் பாதுகாப்பு. அல்லேலூயா. அப்ப நீங்க வருகிற நாட்கள் இந்த திருச்சபைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம் யாருக்குரியதுங்க? இந்த திருச்சபைக்குரியது. திருச்சபையாரா இருக்கிற நமக்குரியது, திருச்சபை மக்களா இருக்கிற நமக்குரியது. அப்ப திருச்சபை மக்களா இருக்கிற நமக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும்
கேட்கப்பட மாட்டாது. அப்படின்னா நம்ம நிமித்தமா நம்முடைய தேசத்துக்கு பாதுகாப்பு, நம்ம நிமித்தமா நம்முடைய எல்லைகள் ஒரு பாதுகாப்பு. கொடுமை உன் தேசத்துல இருக்காது. ஆமா, நாசம் அழிவும் உன் எல்லைகளில் வராது. நீங்க குடியிருக்கிற எல்லைகளில நாசம் வராது, அழிவு வராது. அப்ப உங்க நிமித்தமா, இந்த திருச்சபை நிமித்தமா இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதம், இந்த திருச்சபை நிமித்தமா இந்த கிராமத்துக்கு பாதுகாப்பு. ஆமா, அப்ப இந்த திருச்சபை நிமித்தமா ஆண்டவர் சொல்கிறாரு, கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசம் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. ஆமென். உன் மதில்கள் ரட்சிப்பென்றும் வாசல்கள் துதியென்றும் சொல்லுவார். அப்ப இந்த திருச்சபை நிமித்தமா இந்த தேசத்துக்கே ஒரு பாதுகாப்பை தேவன் தரப்போகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? திருச்சபை நிமித்தமா, திருச்சபை மக்கள் நிமித்தமா, நம்ம இங்க தேவனை ஆராதிக்க நிமித்தமா நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு. ஆகவே நீங்க சொல்லுங்க, யாராவது கேட்டாங்கன்னா அங்க எங்க போற, அங்க மதம் மாறிட்டியா, அதுவா இதுவான்னு சொன்னா சொல்லுங்க. இல்லைங்க, நான் சபைக்கு போறதுனால உங்களுக்கு தாங்க பாதுகாப்பு, நான் அந்த சபைக்கு போறதுனால உங்களுக்கு தானே ஆசீர்வாதம். என்னது நீ போனா எனக்கு என்ன பாதுகாப்பு? ஆமாங்க, எங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க, கொடுமோன் தேசத்திலும் நாசமும் அழிவும் எல்லைகள் கேட்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. திருச்சபையாராகிய நாங்க போய் அங்க கூடுகிறது நிமித்தமா, அங்க தேவனை ஆராதிக்கிற நிமித்தமா, நாங்க ஜெபம் பண்ணுகிற நிமித்தமா உங்களுக்கு அந்த ஆண்டவர் பாதுகாப்பு தராரு. நீங்க சொல்லுங்க. அப்ப இந்த திருச்சபை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்ப இனி வருகிற நாட்கள் நம்முடைய கொடுமை இனி நம்முடைய தேசத்துல, நம்முடைய குடும்பத்துல, நம்ம திருச்சபை மக்கள் மத்தியில கேட்கப்பட மாட்டாது. ஆமே. அந்த கடந்த வருஷத்துல கூட இந்த கொரோனா பாதிப்புல நாங்கள் அதுதான் அதிகமாக ஜெபம் பண்ண. ஆண்டவரே, எங்கள் சபை மக்கள் யாரும் இந்த கொலை நோயினால் பாதிக்கப்பட்ட கூடாதுன்னு ஜெபித்தோம். ஆனால் ஒரு சில மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். ஆமாம் ஆண்டவரே, இப்படிப்பட்ட நாங்கள் அந்த துர்ச்செய்தியை சபை மக்களுடைய குடும்பங்களை நாங்கள் கேட்கக்கூடாது. ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொல்லி நான் ரொம்ப வருஷமாக இந்த எப்போ இந்த கொரோனா ஆரம்பிச்சதோ அன்னைக்கு இருந்து நாங்கள் தினம் படுக்கும்போது இந்த ஏசையா 60:18 சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கொடுமை நாச அழிவு எங்கள் தேசத்தில், எங்கள் எல்லையில், எங்கள் குடும்பத்தின் மத்தியில், எங்கள் சபையார் மத்தியில வரக்கூடாது. ஆண்டவர் அதை அந்த வசனத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இனி வருகிற நாட்களும் தேவன் நம்முடைய திருச்சபைக்கு ஒரு பாதுகாப்பை தரார். தொடர்ந்து வேகமா போவோம். 6வது ஒரு காரியம், அதே அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிக்குமா. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீ வருகிற நாட்டில் திருச்சபை மக்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும், உபத்திரவத்தின் நாட்கள் முடிந்து போகும், வேதனை நாட்கள் முடிந்து போகும், கண்ணீர் விட்ட நாட்கள் முடிந்து போகும். ஆமாம், இந்த சகோதரி சொன்னது போல சிறுமைப்பட்ட நாட்களுக்கு, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் கர்த்தர் நீ வருகிற நாட்கள் நமக்கு மகிழ்ச்சியை கட்டளையிட போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை கட்டளையிட போகிறார். இனி நம்ம துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு ஆசீர்வாதம், இந்த திருச்சபை மக்களா இருக்கிற நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தின் மேல உதிக்கிறது நிமித்தமா, தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்துக்குள்ள வருகிறது நிமித்தமா ஒரு ஆசீர்வாதம். துக்க நாட்கள் முடிந்து போக பண்ணுகிறார். இனி நம்ம துக்கப்பட்ட நாட்கள் முடிந்து போகும். இனி சந்தோஷத்தின் நாட்கள் வரப்போகுது, சமாதானத்தின் நாட்கள் வரப்போகுது, சுகத்தின் நாட்கள் வரப்போகுது, ஆரோக்கியத்தின் நாட்கள் வரப்போகுது. உண்மையா திரும்ப உங்களுக்கு சாட்சியா சொல்லுவேன். பாருங்க, நான் கடந்த ஆண்டுல எல்லாம் ரொம்ப பலவீனப்பட்டேன். எதையுமே சாப்பிட முடியாது, ஒரு டீ கூட குடிக்க முடியாது. பயந்து குடிப்பேன். ஏன்னா டீ குடிச்சாவே எனக்கு அப்படியே மூச்சு தண்ணல் வரும். என்ன பாஸ்டர், டீ குடிச்சா மூச்சு தண்ணறா? எங்காவது நாங்கள் அப்படி கேள்விப்பட்டது இல்லையே. ஆமா சிஸ்டர், என்னன்னே தெரியல, டீ குடிச்சா மூச்சு தண்ணல் வரும். ஒரு அப்பளம் சாப்பிட முடியாது, ஒரு நல்ல ஆகாரம் சாப்பிட முடியாது, ஒரு சிக்கன் மட்டன் சாப்பிட முடியாது. மட்டன்லாம் கேட்டால் பயந்துடுவேன். சோத்துரு ஆண்டவரே, இந்த மட்டனே எனக்கு வேண்டாம், ஓடியே போயிடுவேன். ராத்திரி நேரங்களில் எந்த ஒரு சிக்கனும் மட்டனோ சப்பாத்தி கூட சாப்பிட முடியாது. பருப்பு எனக்கு பிடிச்சது பருப்பு கூட சாப்பிட முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்ட ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டார். இனி வருகிற நாட்களை வியாதி நாட்கள் முடிந்து போகும். ஆமா, வியாதி நாட்கள் முடிந்து போகும், வேதனை நாட்கள் முடிந்து போகும். ஆமா, கண்ணீர் விட்ட நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. வருகிற நாட்கள்ல கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம மேல உதிக்கும். துக்க நாட்கள் முடிந்து போகும், அது இல்லாமல் போகும். வேதத்துல வாசிக்கிறோம், யாத்ராகம் 14:14 நினைக்கிற அந்த வசனம் சொல்லுகிறது, இன்று காண்கிற இந்த எகிப்தியரை நீ நம்ம இது வரைக்கும் கண்ட உபத்திரவம் வேதனையை, கடந்த ஆண்டுல நம்ம பார்த்த உபத்திரவ வேதனையை நீ என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். நம் காரணம் நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போனது. அடுத்தது வாசிப்போம், வேகமா போக பாருங்க. 7வது ஒரு காரியம்,
7வது ஒரு காரியம், அதே அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிங்கம்மா. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் பாருங்க. 7வது ஒரு காரியம் ஆண்டு சொல்றாரு, உன் ஜனங்கள் யாவரும் அப்படின்னா இந்த திருச்சபை மக்களா இருக்கிற யாவரும் நீதிமான்கள் என்று சொல்லப்படுவார்கள். அவர்கள் நீதிமான்களா இருப்பார்கள். அப்ப தேவ ஜனங்கள் நீதிமான்களா இருப்போம். மாத்திரமல்ல இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பூமியை சுதந்திரிக்கும் குடிகள். இனி வருகிற நாட்களை நம்ம பூமியை சுதந்திரிக்கிறவளா இருப்போம். ஆமா, ஒரு இடத்தை சுதந்திரிப்போம், ஒரு வீட்டை சுதந்திரிப்போம். ஆமா, இன்னைக்கு நம்ம ஒரு சுதந்திரவாளியா, ஆண்டவர் நமக்கு ஒரு சுதந்திரவாளியா வச்சிருக்கிறாரு, அடிமைகளாக அல்ல. இனி வருகிற நாட்கள்ல ஆண்டவர் நம்ம சுதந்திரிக்கப்படுவார். எதெல்லாம் இழந்து போய் இருக்கிறீங்களோ, என்னென்ன ஆசீர்வாதங்கள் இழந்து போயிருக்கிறீங்களோ, கடந்த வருஷத்துல என்னென்ன நன்மைகளை இழந்து போயிருக்கிறீங்களோ, இனி வருகிற நாட்களை சுதந்திரிப்பீர்கள். சுதந்திரிப்புன்னு என்னங்க? பெற்றுக்கொள்வோம். ஆமா, அநேக பொருள்களை வாங்குவோம். ஆமா, நீ கடன் வாங்குறதில்ல. எப்ப பார்த்தாலும் நம்ம கடன் தான் வாங்கிட்டு இருக்கிறோம் சிஸ்டர், கடனை வாங்கிட்டு இருக்கிறோம். இல்ல, கடனை வாங்குறது கிடையாது, அநேக பொருள்களை வாங்க போகிறோம். ஆமா, ஒரு சொந்த இடத்தை வாங்க போகிறோம், ஒரு சொந்த வீட்டை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். ஆமா, கடனை சுதந்திரிக்க மாட்டீர்கள், கடனை சுதந்திரிக்க மாட்டீர்கள். கடனை போய் வாங்கிட்டு இருக்க மாட்டோம். அதிகமாக நம்ம வாங்குறது கடனாக தான் இருக்குது. இல்லைங்க, நீ அநேகருக்கு கொடுக்க போகிறோம், நம்ம சுதந்திரிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பூமியை சுதந்திரிக்கும் குடிகளுமாய் இருப்பார்கள். இந்த பூமியை சொந்தமாக்குவோம். இந்த பூமிக்குரிய நன்மைகள், இந்த பூமியில ஆண்டவர் வச்சிருக்கிற நன்மைகளை நம்ம சொந்தமாக்கி கொள்ள போகிறோம். இனி வருகிற நாட்கள் ஆண்டவர் நமக்கு ஒரு சுதந்திரிப்பின் வருஷத்தை நமக்கு வச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்ம எல்லைகளை சொந்தமாக்குவோம். ஆமா ஆமா, இன்னும் இனி வருகிற நாட்கள்ல நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் நம்ம சோதரிக்க போகிறோம், அநேக நன்மைகளை சோதரிக்க போகிறோம். கடைசியாக பார்ப்போம், அதே அதிகாரத்துல 22வது வசனத்தை வாசிங்க. சின்னவன் ஆயிரமும் பலத்த ஜாதிவாவான். பாருங்க, கர்த்தருடைய மகிமை நம்ம மேல, இந்த திருச்சபை மேல உதிக்கிறது நிமித்தமான ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, சின்னவன் 1000 பெருகுவான். அப்போ சிறு கூட்டமா இருக்கிறோமா, புறக்கணிக்கப்பட்ட கூட்டமா இருக்கிறோமா, இனி நம்ம 1000 பெருகுவோம், பலத்த ஜாதியா மாறப்போகிறோம். ஆமா, நம்ம பெரிய பலத்த ஜாதி. என்னங்க பலத்த ஜாதி? என்ன? அப்பா, இவங்கெல்லாம் பெரிய ஆட்களுங்க, இவங்கெல்லாம் பெரிய ஆட்களுங்க. அப்ப இவங்கெல்லாம் பயங்கரமான ஆட்கள், இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் சொல்ல போறாங்க. வசனம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இது வருகிற நாட்கள்ல தீவிரமா, இது பெண்டிங்கா இருக்குதா, பல வருஷமா உங்களுடைய காரியங்கள் பெண்டிங்ல இருக்குதா, பல ஆண்டு காலமா நீங்க ஜெபம் பண்ணி உங்களுடைய காரியங்கள் வாய்க்காம இருக்குதா, இனி வருகிற நாட்கள் ஆண்டவர் தீவிரமா காரியங்களை நடப்பிப்பீங்க. நீங்க எத்தனையோ ஆண்டு காலமா நீங்க ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி அந்த காரியம் வாய்க்காம அது அப்படியே கடப்பட போட்டது போல கிடக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த வருகிற நாட்களை திருச்செவி மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அவருடைய மகிமை இந்த சபை மேல இறங்கி வருகிற நிமித்தமான ஒரு ஆசீர்வாதம். இனி தீவிரமா காரியம் வாய்க்கும், தீவிரமா நம்முடைய காரியங்கள் வாய்க்கும், தீவிரமா நல்ல காரியங்கள் தீவிரமா நடக்கும். ஆமா, ஒருவேளை பல ஆண்டு காலமா பிள்ளைகளுக்கு திருமணமாகாம அது தடையா இருக்குதா, ஆமா, வீடு கூட கட்ட முடியாம தடையா இருக்குது. இனி வருகிற நாட்களை தீவிரமா காரியங்கள் ஆண்டவர் நடப்பிப்பார். நம்முடைய காரியங்கள் தீவிரமாய் நடப்பிக்கப்படும். ஆண்டவர் நமக்குரிய நன்மைகளை தீவிரமாய் நம்ம கையில கொண்டு வந்து கொடுப்பார். அவன் அப்படிப்பட்ட 8 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு இந்த சபைக்கு தராரு. அப்ப அந்த மகிமை வெளிப்படணும்னு நான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய மகிமை இந்த திருச்சபை மேல உதிக்கும் பொழுது 8 விதமான ஆசீர்வாதம். ஆமா, இந்த மகிமை நம்ம மேல உதிக்கணும்னு நான் என்ன செய்யணும்? ஒரு 3 காரியத்தை சுருக்கமா உங்களுக்கு வசனத்தை மாத்திரம் காமிக்கிறேன் பாருங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18வது வசனத்துல வாசிக்கிறோம். அந்த மகிமை ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தமா கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. அப்ப கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதிக்கும் பொழுது, திருச்சபையின் மேல உதிக்கும் போது இந்த 8 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த மகிமை என் மேல காணப்பட வேண்டுமானால், அந்த மகிமை என் மேல உதிக்க வேண்டுமானால் நான் செய்ய வேண்டிய காரியம் எடுத்து வாசிங்க. யாத்ராகமும் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 33:18. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான்.
என்றான். காண்பித்தருளும் என்றார். பாருங்க, மோசே ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும். மோசே அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அங்க ஒரு போராட்டம் நிறைந்த சூழ்நிலை. அந்த திருச்சபை மக்கள் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்து, அவர்கள் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செய்து அவங்க தங்களை கெடுத்து கொண்ட சூழ்நிலை. கர்த்தரை விட்டுட்டு கன்று குட்டியை ஆராதித்து கர்த்தரை விட்டு பின்மாற்றம் அடைந்து போன சூழ்நிலையில கர்த்தர் அந்த ஜனங்களை அழித்து போடுவேன்னு ஆண்டவர் அந்த ஜனங்கள் மேல கோபம் அடைந்து போன சூழ்நிலையில மோசே ஆண்டவருடைய சமூகத்துல அந்த ஜனங்களுக்காக பரிதாபப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல மன்றாடி தேவனுடைய சமூகத்துல இரக்கத்தை கேட்டு அந்த சபையே சிதறடிக்கப்பட்டு போன ஒரு சூழ்நிலை, அந்த சபையே ஸ்தம்பித்து போன சூழ்நிலையில ஒரு நெருக்கத்தின் மத்தியில இனி எப்படி இந்த ஜனங்களை நடத்துவேன், எப்படி இந்த ஊழியத்தை செய்வேன், எப்படி இந்த மக்களை கொண்டு போவேன், கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டாங்களே, கர்த்தரை விட்டு பின்மாற்றம் அடைஞ்சு போனாங்களே வருத்தப்பட்டு மோசே கலங்கி நிக்கிற சூழ்நிலையில அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, உங்க மகிமை எனக்கு காட்டு அப்படின்னு நான் சொல்லுகிறேன். பிரச்சனைக்கு மத்தியில, போராட்டத்துக்கு மத்தியில நீங்க ஆண்டவர்கிட்ட விரும்பணும். என்ன தெரியுமா விரும்பணும்? ஆண்டவரே, இந்த பிரச்சனை எனக்கு மாற்றி கொடுங்க, இந்த போராட்டத்தை மாற்றி கொடுங்கிறத காட்டிலும் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில உங்களுடைய மகிமை எனக்கு காண்பீங்க. அந்த வாஞ்ச, அந்த போராட்டத்தின் மத்தியிலும் அந்த பிரச்சனைக்கு மத்தியிலும் மோசைக்குள்ள ஒரு வாஞ்ச இருந்தது, மோசைக்குள்ள ஒரு தாகம் இருந்தது. என்னன்னா, ஆண்டவருடைய மகிமையை நான் பார்க்கணும். காரணம், அந்த மகிமையை பார்த்துட்டா போதும் இந்த பிரச்சனை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம போராட்டத்தையே பார்த்து, பிரச்சனையே பார்த்து அதுதான் பெருசா பார்க்கிறோம். ஆனா அந்த பிரச்சனையின் மத்தியில தேவ மகிமையை வாஞ்சித்து பழகுங்க. தேவ மகிமையை பார்த்துட்டீங்கன்னா இந்த போராட்டம், இந்த பிரச்சனை உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போகும். முதலாவது இந்த மகிமை வெளிப்பட வேண்டுமானால் எனக்குள்ள வாஞ்சை இருக்கணும். அந்த மகிமையை நான் பார்க்கணுங்கிற வாஞ்சை. ரெண்டாவது ஒரு காரியம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை 5வது வசனத்தை பாருங்க. வேகமா எடுங்க. 1ஆம் அதிகாரம். அன்றியும் அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பாருங்க, இயேசு சொல்லுகிறார், தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்க எருசலேமை விட்டு போகாம இருங்க, பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நீங்க எருசலேமில் போய் காத்திருங்கிறாரு. அப்போ அந்த மகிமை நம்ம மேல வெளிப்பட வேண்டுமானால் நான் காத்திருக்கணும். என்ன செய்யணுங்க? காத்திருக்கணும். என்ன செய்யணுங்க? நம்ம எதுக்கோ காத்திருக்கிறோம். ஆமா, எதுக்கோ காத்திருக்கிறோம். பல இடங்கள்ல போய் காத்திருக்கிறோம், பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம், நம்ம பொறுமையாக சில காரியங்கள் நமக்கு நன்மை வரும்னு காத்திருக்கிறோம், எத்தனையோ காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு காத்திருங்க. ஆண்டவருடைய மகிமை உங்க மேல வெளிப்பட வேண்டுமானால் நீங்க பொறுமையா காத்திருக்க. நம்மளால காத்திருந்து ஜெபிக்க முடியல. பாருங்க, இப்பவே நான் அவசரமா ஜெபிக்கிறேன், பிரசங்கத்தை கொண்டு போறேன். ஏன் இனி காத்திருக்க முடியாது? மணி 10:30 மேல ஆயிடுச்சு. பாஸ்டர், இனி எங்களால என்ன செய்ய முடியாது. என்ன சிஸ்டர்? ஆமா, கர்த்தருடைய மகிமை வரணும்னா நீங்க சாயந்தரம் 5 மணி ஆனாலும் காத்திருக்க மாட்டீங்க. எந்திரிச்சு போக மாட்டீங்க. காரணம் சொல்லக்கூடாது நம்ம. சரி, பிரசங்கத்தை கவனிப்போம். பாருங்க, அப்போ ஒரு சில காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்க வேண்டுமானால் காத்திருக்கணும். உபவாச கூட்டத்துக்கு காத்திருங்க. ஆமா, வேற இடைப்பட்ட கூட்டங்களுக்கு காத்துருங்க. அப்படிங்க தொடர்ந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து பழகுங்க. ஆண்டோடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு அதிகமா காத்திருக்கிறதுல என்னங்க? ஆமா, பாஸ்டர் வரக்கு முன்னாடி காத்திருக்கிறதுனா எத்தனை 8 மணிக்கு ஆராதனையா, சரி நான் 6 மணிக்கே போய் சபையை திறந்து உட்கார வச்சு காத்துட்டு இருக்கேன். அதுவா இருக்கும். என்ன சிஸ்டர்? ஆமா, பாஸ்டர் காத்திருங்க, ஆண்டோடைய மகிமை பார்ப்பீங்கன்னு சொன்னாருன்னு 6 மணிக்கே பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரியே நான் 6 மணிக்கே நீங்க வருவீங்கன்னு 8 மணிக்கு தானே சபை ஆறான்னு நான் 2 மணி நேரம் காத்திருக்கலான்னு இருந்தேன். அது இல்லை சிஸ்டர், நல்லது, காத்திருங்க. ஆனா ஜெபத்தில் காத்திருங்க, தேவ சமூகத்தில் காத்திருங்க. ஆண்டவரை அந்த மகிமையை பார்க்காம நான் போக மாட்டேன். ஆண்டவரை இன்னைக்கு நான் ஒரு நாள் உபவாசம் போடுறேன். ஆண்டவரை எதுக்கும் உபவாசம் போடுறேன். நீ இன்னைக்கு ஒரு நாள் உபவாசம் போடுறேன். ஆண்டவரை உங்கள் மகிமையை எனக்கு காண்பிச்சிருங்க. ஆண்டவரை நான் இன்னைக்கு உங்களுடைய மகிமையை பார்க்கணும். ஆண்டவர் நீ ஜீவனோட தேவன் தானே. ஆண்டவரை உங்களை நான் பார்க்கணும், உங்களுடைய குரலை
கேட்கணும், அப்படி சத்தியத்தை நான் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், வேதத்தினுடைய ரகசியத்தை ஒரு வசனத்தை வாசித்து புரியலையா, இந்த வசனத்துடைய விளக்கத்தை எனக்கு காண்பித்து கொடுங்கன்னு காத்துருங்க. ஆண்டவரை பார்க்கணும்னு காத்துருங்க. நிச்சயமா நீங்க பார்ப்பீங்க. அந்த மகிமையை பார்க்கணும்னா நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல காத்துருங்க. 2வது அப்படியே கீழே வாசிங்க, 14வது வசனத்தை வாசிங்கம்மா. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பாருங்க, அப்ப மகிமையை பார்க்கணும்னா ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கணும். தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்க மகிமை எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்க மகிமையினால நான் நிரப்பப்படணும் ஆண்டவரே. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம எதுக்கோ ஜெபிக்கிறோம், நம்ம குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக அதிகமா காத்திருந்து ஜெபிக்கிறோம், தரித்திருக்கிறோம். என் குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை ஆண்டவரே, என் குடும்பத்துல இப்படி ஒரு போராட்டம் ஆண்டவரே, என் குடும்பத்துல இப்படி ஒரு உபத்திரவம் ஆண்டவரே, அது மாற்றி கொடுங்கப்பா. எனக்கு நல்ல வேலை வேணும், வருமானம் வேணும், என் குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்கணும்னு நம்ம அதிகமா பிரயாசப்பட்டு நம்ம ஜெபத்துல காத்திருக்கிறோம், ஒரு வேளை உபவாசத்துல கூட காத்திருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி நீங்க காத்திருங்க. ஜெபத்திலும் வேண்டுதலும் காத்திருங்க. அதற்காக நீங்க காத்திருங்க. அப்படி நீங்க காத்திருக்கும் பொழுது ஆண்டுடைய மகிமை உங்க மேல வெளிப்படும். அப்ப கடைசியா வாசிப்போம், அது 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். போதும் பாருங்க. அப்ப கர்த்தருடைய மகிமை நம்ம மத்தியில வெளிப்படணுமா, நம்ம எல்லாரும் ஒருமனப்படணும். ஒருமனப்பட்ட எங்க வரணுங்க? ஓர் இடத்துக்கு வரணும். அந்த ஓர் இடம் எதுங்க? அப்ப ஆலயத்துக்குள்ள வாங்க. இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல ஆலயத்துக்குள்ள வாங்க. இடைப்பட்ட கூட்டங்களுக்கு ஆலயத்துக்கு வாங்க. ஒருமனப்படுங்க. முதலாவது, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு அது இருக்குது, எனக்கு இது. தயவு செய்து சபைக்குள்ள ஒருமனம் இல்லாம தேவ மகிமை வெளிப்படாது. கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டுமானால் முதலாவது தேவ பிள்ளைகள் ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவங்களா இருக்கணும். ஏட்டிக்கு போட்டி இருக்கக்கூடாது. ஏட்டிக்கு போட்டி இருந்தா மகிமை வெளிப்படாது. ஆமா, அப்போ ஒரு மனம் ஒரே இடத்துல நம்ம கூடி இருக்கும் பொழுது நிச்சயமானுடைய மகிமை நம்ம மத்தியில் வெளிப்படும். அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம காத்திருப்போம். ஆண்டவர் அந்த மகிமை நம்ம மத்தியில் வெளிப்பட்டுச்சுன்னா போதுங்க, அந்த 8 விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவார்.